வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். உதகையில் 12வது வார்டில் 20 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு. நகரமன்ற உறுப்பினர் அகிம்பாபு வாக்குகளை நிறைவேற்றி வருவதாக பொதுமக்கள் பெரும் பாராட்டு. உதகை நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு புதுநகர் காலனி பகுதியில் கடந்த சுமார் 20 ஆண்டுகளாக மழைநீர் கால்வாய் மற்றும் காங்கிரீட் நடைபாதை மிகவும் மோசமான நிலையில் இருந்து வந்துள்ளது. இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி சாலையில் நடமாடுவதற்கு கடும் சிரமம் ஏற்பட்டதுடன் முதியவர்கள், பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த பகுதி நகரமன்ற உறுப்பினரும் நீலகிரி மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திமுக திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளருமான அகிம்பாபு அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை சந்தித்த வேளையில் இந்த பகுதி மக்களால் மழைநீர் கால்வாய் மற்றும் காங்கிரீட் நடைபாதையை சீரமைத்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது வேட்பாளர்கள் இருந்த அகிம்பாபு தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் புதுநகர் காலனி பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயும் நடைபாதையும் சீரமைக்கப்படும் என உறுதியான வாக்குறுதிகளை அளித்திருந்தார். அதன்படி தற்போது தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் புதுநகர் காலனி பகுதியில் மழைநீர் கால்வாய் மற்றும் காங்கிரீட் நடைபாதை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான பணிகள் சிறப்பாக நிறைவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுவதன் மூலம் இனி மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பது தவிர்க்கப்படுவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் வசதியாகவும் நடைபாதையை பயன்படுத்த முடியும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் நீண்ட ஆண்டுகளாக நிலவி வந்த இந்த அடிப்படை வசதி குறைபாடுகளை நிரந்தர தீர்வு கிடைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பொதுமக்கள் அதிமுக பாசறை மாவட்ட செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான அகிம்பாபு அவர்களுக்கு தங்களின் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர். நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.